கங்குவா நல்ல படம் தான். ப்ரொடியூசர் எல்லாம் ஓவர் பில்டப் கொடுத்தனால ஓடல. இது சூப்பராகவே இருக்கு. 100% கம்பேக் கன்ஃபார்ம் இட் வாஸ் பிளாக். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் தலை அஜித் சாரோட ஃபேன் தான். ஆனால் அந்த மனுஷனை வந்து அவ்வளோ கேவலப்படுத்துறது சூர்யா சாரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10,000 பேரை படிக்க வச்சிருக்காரு. இப்போ கூட அவனோட ஹேட்டர்ஸ் யாருன்னா இருந்தா கூட அவங்க வீட்டில் யாராவது குடிச்சிட்டு ரோட்ல விழுந்திருந்தா கூட டி நகரில் தான் ஆஃபீஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு, அகரம் ஃபவுண்டேஷன். போனீங்கன்னா அவ்வளோ பேரை படிக்க வைக்கிறார். 6,000 பேரை வந்து பொருளாதாரத்தில் இல்லாதவங்கள படிக்க வச்சிருக்காரு. 10,000 பேர் மேலே வந்து டாக்டர் ஆகும், என்ஜினியர் ஆகும், எவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்காரு. எதுக்கு அந்த படத்துல போட்டாங்கன்னு தெரியல. கடைசியில பார்த்தா சிரிப்பு கோசமா அந்த படம். சிரிச்சாதானே அந்த படம் ஓடும். நடிகர்ல சிரிச்சாதான், ஆடியன்ஸ்ல சிரிச்சாதான் அந்த படம் ஓடுனா. அப்படியே படமே எடுக்க தேவையில்லையே. சுப்ராஜ் நல்லா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படம் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு. சரியான கம்பேக். கங்குவாக்கு சாங்ஸ் எல்லாமே செம்ம சாங்ஸ். கங்குவா கம்பேரே பண்ண முடியாது. அது வந்து நிறைய நல்லா இருக்காது. இது ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. ஒரு சூர்யாக்கு ஒரு தியேட்டரிக்கல் கம்பேக் தான். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ, கார்த்திக் சுப்ராஜ் எப்படி டெலிவர் பண்ணமோ எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து கேமராமேன்ல இருந்து அவ்வளவு அழகா ஃப்ரேம் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்காரு சூர்யா. இந்த வருஷத்தோட ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்னு அடிச்சு சொல்லலாம். கண்டிப்பா நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சொதப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் எனக்கு அப்படி தோணுச்சு. எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி தோணுச்சு. எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. ஒரு 2-3 படத்தோட கதையை மொத்தமா சேர்த்து ஒரே படத்துல வச்சு திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே படம் முடிஞ்ச ஃபீல் வந்துருது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் திருப்பி 100 படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. சூர்யாவோட மொத்த வித்தையும் ஒரே படத்துல இறக்குவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு எடுத்த மாதிரி தான் இருக்கு. கங்குவாக்கு இது பெட்டர். ஃபைட்டா இருக்கட்டும் எல்லாமே செமையா இருக்கு. அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த சொல்றது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு சூர்யா. சொல்ல போனா அந்த ரெட்ரோ டைப்ல பார்க்கும்போது ஸ்டைல் வந்து சில பேருக்கு அப்புறம் இவருக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்காவா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லாமே வந்து ரொம்பவே அழகா காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா நினைச்சிருப்போம் இல்லையா, ஸோ லவ் போர்ஷன்ஸே பண்ண மாட்டாங்க, ஒரே ஆக்ஷனா பண்றாங்க. ஸோ அது எல்லாமே இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த சூர்யாவே இதுல பார்க்கலாம். ஒரு பொண்ணு கோசம் அவர் காத்து நிற்காரு. அது போல இந்த ஒரு சீசன்ல யாருன்னா காத்து நிற்பாங்களா? ஏன்னா இப்ப இருக்கிற பெண்கள்லாம் ஒரு மாசத்துல பிரேக்கப் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணல, துணி எடுத்து தரலன்னு பிரேக்கப் ஆயிடுறாங்க. ஆனா ஒரு 14 வருஷம் ஒரு பொண்ணு கோசம் அவர் அப்படி ஒரு சண்டை காட்சி போறாத்துல அவர் ஒரு ரவுடியா இருந்தாரு. ஒரு காதல்ன்ற ஒரு விஷயம் வந்தோம் பொட்டி பாம்பா ஆயிடுறாரு. இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் குழந்தை போல ஆயிடுவாரு. அதையும் இந்த படத்துல அழகாக சொல்லி இருந்தது. நிறைய சாங் அதுக்கப்புறம் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் ஒரு சில சாங் இருந்தது. இப்போதான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல, அதனால அந்த மாதிரி இருந்தது. நிறைய ஃபைட் சீன் தான் இருந்தது மூவில. மெயினா சிரிங்க, லைஃப் நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. சூர்யாவோட ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்தது.